ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழின் நம்ம ஊர் சமையலில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ரெசிபி ராகி மாவு புட்டு தாங்க. ராகி மாவு புட்டு செய்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு கப்பில் மாவு எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு வந்து மாவு கடைசியில் உதிரி மாதிரி கிடைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த கண்டென்சியில் கிடச்சிருக்கு. நல்லா உதிரி மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சுத்தமான துணியை தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தட்டு போட்டு அதில் துணி இந்த மாதிரி விரிச்சுட்றலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாம் எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவு இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடைசியை நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அடுப்பு வந்து நம்ம மீடியம் சைஸில் வச்சாலே போதும். ஹை ஃப்ளேமில் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 7 நிமிஷம் நல்லா வெந்தாலே போதும், ரொம்ப நேரம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கண்டென்சியில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டென்சில் நல்லா பொடிச்சு விட்டுட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், தட்டி போட்டுக்கலாம். இது கூடவே நான் துருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ரெடி பண்ணின ராகி மாவு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங்.